வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க. மணத்தக்காளி கீரை கூட முட்டையை சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 2 வரமிளகாயை இந்த மாதிரி கைகளால் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போது மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கீரையை பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம கழுவிட்டு தான் அரியணுங்க, அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, அந்த ஸ்டீம்லேயே நல்லா குக் ஆகிரும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கீரை இப்போ வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றின உடனே நம்ம கிளறாமல் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியால் கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப உலையாமல் இந்த மாதிரி உதிர்ந்துக்கிட்டு வருங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மணத்தக்காளி கீரை முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த மணத்தக்காளி கீரை முட்டை பொரியலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். Thanks for watching.